உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளும் அடியோடு நீங்க வேண்டுமா? உங்களுடைய துஆக்கள் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? மனக்கவலைகள் அடியோடு இல்லாமலாக்கப்பட்டு செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? உங்களுடைய எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டுமா? இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எங்கேயோ சென்று விடுவீர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அதிகமான சகோதர சகோதரிகள் கமெண்ட் செக்ஷனில் தங்களுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் கூறுகிறார்கள் வாழ்க்கையில் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது, அதற்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கிறதா கூறுங்கள். சிலர் கூறுகிறார்கள் வாழ்க்கையில் அதிகமான கடன் தொல்லையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம், இதற்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா கூறுங்கள் என்று கூறுகிறார்கள். சிலர் அதிகமான கவலைகள் எங்களை ஆட்கொண்டு விட்டது, இந்த கவலைகளிலிருந்து நீங்குவதற்கு ஏதாவது அமல் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டார்கள். அருமையானவர்களே, இந்த காலத்தில் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. அது எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு சொல்யூஷனை தெரிவிக்காமல் இஸ்லாமும் இருக்கவில்லை. இஸ்லாம் எல்லா விதமான பிரச்சனைக்குரிய சொல்யூஷனை எளிமையான முறையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறது. நான் தற்பொழுது சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் வாழ்க்கையிலே பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லா சந்தர்ப்பத்திலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் சரி, கவலையில் இருக்கும் பொழுதும் சரி, நெருக்கடியில் இருக்கும் பொழுது சரி, நீங்கள் உள்ளூரில் இருக்கும் பொழுது சரி, வெளிநாட்டில் இருக்கும் பொழுது சரி, எங்கு இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஓதி வாருங்கள். இந்த வார்த்தையை கூறுவதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரியம், பிரச்சனைகள், சோதனைகள் அடியோடு இல்லாமலாக்கப்பட்டுவிடும். உங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். உங்களுடைய மனக்கவலைகள் முதற்கொண்டு சகலவிதமான கவலைகளும் இல்லாமலாக்கப்பட்டுவிடும். உங்களுடைய எல்லா விடயத்திலும், அதாவது தொட்ட காரியத்திலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை சந்தேகம் இல்லாமல் கொடுத்து விடுவான். அப்படியாப்பட்ட ஒரு ஆச்சரியமான வார்த்தையை தான் உங்களுக்கு நான் சொல்வதற்காக வந்திருக்கிறேன். அருமையானவர்களே, முஸ்தத்ரக் ஹாக்கிமுடைய ரிவாயத் வருகிறது. சஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, ஹல் அதுல்லுக்கும் அலா இஸ்மில்லாஹில் ஆதம், அல்லாஹுடைய மகத்தான பேராகிய அந்த இஸ்முல் ஆதமை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? அது எப்படியாப்பட்ட வார்த்தை? இதா துஆ பிஹி அஜாப, அந்த வார்த்தையின் மூலமாக துஆ கேட்கப்பட்டால் அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்கிறான். வ இதா சுஇல பிஹி அஅதா, அந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே எது கேட்கப்பட்டாலும் அந்த விடயத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 இருள்களுக்கு மத்தியிலே இருக்கும் பொழுதே எந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வை அழைத்தாரோ அந்த வார்த்தை தான் என்று சொல்லிவிட்டு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எந்த நியத்தை வைத்து இந்த வார்த்தையை, இந்த திக்ரை ஓதினாலும் நிச்சயமாக அவர் நினைத்த காரியம் வெற்றி பெறும். அவர் தொட்ட விடயத்திலே அல்லாஹ் வெற்றி ஏற்படுத்துவான். இந்த வார்த்தையை கூறிவிட்டு எந்த துஆ கேட்டாலும் அல்லாஹ் அவருடைய துஆவை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள். குர்ஆன்ல சூரா அம்பியா அத்தியாயம் 21 வசனம் 87 ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, ஃபனாதா ஃபித் துலுமாத், அந்த இருள்களிலே ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டிருந்தார். லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேற ஒரு இறைவன் கிடையாது. சுப்ஹானக, சகலவிதமான குறைகளை விட்டு நீ பரிசுத்தமாகி விட்டாய். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், ஆனால் நிச்சயமாக நானுமோ அநியாயக்காரர்களில் ஒருவராக ஆகிவிட்டேன் என்ற கருத்தை சொல்லக்கூடிய இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற வார்த்தையை ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 3 இருள்களிலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். 3 இருள்கள் என்றால் இரவு என்பது ஒரு இருள், இதே போல கடலுடைய இருள், மீனுடைய வயிறு, இந்த 3ஐ தான் 3 இருள்கள் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். இந்த மீனுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த திக்ரை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய துஆவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். வனஜைனாஹு மினல் கம்மி, நாங்கள் சகலவிதமான கவலைகளிலிருந்து அவரை பாதுகாத்தோம் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்திலே குறிப்பிட்டு
காட்டுகிறான். ஆகவே இந்த வார்த்தையை ஓதுவதினால் நம்முடைய சகலவிதமான கவலைகளையும் அல்லாஹ் நீக்கி விடுகிறான். அருமையானவர்களே, இதே போல சூரா சாஃபாத் அத்தியாயம் 37 வசனம் 143 144 யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது அவர்கள் இந்த திக்ரை, இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், அந்த மீனுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் இந்த தஸ்பீஹை செய்யாதவராக இருந்திருந்தால், இந்த திக்ரை மட்டும் செய்யாமல் அவர் இருந்திருந்தால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், மனிதர்கள் எழுப்பப்படும் அந்த மறுமை நாள் வரை மீனுடைய வயிற்றிலேயே அவர் தங்கியிருப்பார் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த திக்ரை சொன்னதின் காரணமாகத்தான் மீனுடைய வயிற்றிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டு அவர் பாதுகாக்கப்பட்டார் என்று அல்லாஹ் தெளிவாக இந்த ஆயத்துகளிலே குறிப்பிடுகிறான். ஆகவே இதன் மூலமாக என்ன விளங்குகிறது? ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் பொழுது, ஒரு சிக்கலிலே இருக்கும் பொழுது, தரித்திரியம் ஏற்பட்டிருக்கும் பொழுது இந்த திக்ரை ஓதும் பொழுது அந்த பிரச்சனைகளை அடியோடு இல்லாமலாக்கி விடுகிறான். அந்த தரித்திரியம் நம்மை விட்டு இல்லாமலாக்கப்படுகிறது. அந்த முசீபத்திலிருந்து விமோச்சனத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான திக்ர் தான் இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யலாம். அருமையானவர்களே, 100 200 என்று மட்டீடு கிடையாது. நாங்கள் முடியுமான அளவு செய்ய வேண்டும். உலக ஒரு தேவைக்காக வேண்டி நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறோம். ஆனால் அதைவிட இந்த திக்ரை சொல்வதிலே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த திக்ரை தொடர்ந்து செய்வதனால் இம்மை மறுமை ஈருலக வாழ்க்கையிலும் மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் நமக்கு தருகிறான். மிகப்பெரிய லாபத்தையும் அல்லாஹ் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான். இந்த விடயத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது ஒரு சஹாபி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, ஹல் கானத் லி யூனுஸ் ஹாஸத்தன் அம் லில் முஃமினீன ஆம்மத்தன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த வார்த்தை ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் குறிப்பானதா அல்லது எல்லா முஃமின்களுக்கும் பொதுவானதா என்று கேட்டார். அதற்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலா தஸ்மா கவுல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கவில்லையா? ஃபனஜ்ஜைனாஹு மினல் கம், இந்த வார்த்தையை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதின் காரணமாக கவலைகளிலிருந்து அவரை நாங்கள் பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசியில் எவ்வாறு கூறுகிறான், வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், இவ்வாறே நாங்கள் முஃமின்களையும் பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தை கூறி முடிக்கிறானே, இதை நீங்கள் கேட்கவில்லையா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த ஆயத்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் குறிப்பானது கிடையாது. இதை கியாமத்துடைய நாள் வரை, உலகம் அழியும் வரை யாரெல்லாம் தொடர்ந்து ஓதுகிறாரோ அவர்கள் அனைவருக்கும் இதனுடைய பிரயோஜனம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறான் என்பதை அந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் குறிப்பான திக்ர் இது கிடையாது. அல்லாஹ் இந்த திக்ருடைய பவரை காட்டுவதற்காக வேண்டி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஆச்சரியமான வரலாறை குர்ஆனிலே சொல்கிறான். இப்படியாப்பட்ட விடயத்தை பார்த்தாவது இந்த திக்ரை, இந்த வார்த்தையை ஓதி முஃமின்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளட்டும், இந்த வார்த்தையுடைய அற்புதத்தை விளங்கிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அருமையானவர்களே, சொல்லிவிட்டு அந்த தொடர் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயுமா முஸ்லிமின் தஆ பிஹா ஃபீ மரதிஹி 40 மர்ரத்தன், எந்த முஸ்லிமான அடியான் அவன் நோயுற்று இருக்கும் பொழுது 40 தடவை இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற வார்த்தையை கூறுகிறாரோ, அந்த நோயிலே இருக்கும் சமயத்திலே அவர் மரணித்து விட்டால் உயிர் தியாகியுடைய நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான், ஷஹீதுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். அதே நோயிலே இந்த 40 தடவை இந்த வார்த்தையை ஓதியதற்கு பிறகு அல்லாஹ் அவருக்கு சுகத்தை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ருடைய ஆச்சரியமான பலனை கூறினார்கள். எனவே இந்த வார்த்தையை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்வோம். நாங்கள் சொல்லும் பொழுது நினைக்காத பலவிதமான அற்புதங்களை அல்லாஹ் நமக்கு நிகழ்த்தி காட்டுவான். என்ன ஒரு முக்கியமான விடயம் என்று சொன்னால், உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். வெறுமனமே நாவளவில் நாங்கள் செய்யக்கூடாது. திர்மிதியுடைய ரிவாயத் தெளிவாக வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, நீங்கள் அல்லாஹ்வை அழைத்தால், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவை கபூல் செய்வான் என்ற எண்ணத்தில் உறுதியான நிலையில் நீங்கள் துஆ கேளுங்கள். வஅலமு அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆஅன் மின் கல்பின் காஃபிலின் லாஹின், பராமுகமாக மறதியான உள்ளத்துடன் எந்த அடியான் துஆ கேட்கிறாரோ அவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்
என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே உறுதியான நம்பிக்கையுடன் நிச்சயமாக இந்த திக்ரின் மூலமாக இந்த பிரச்சனையை அல்லாஹ் இல்லாமலாக்குவான் என்று நீங்கள் உறுதியான நம்பிக்கையுடன் செய்தால் அந்த பிரச்சனை அடியோடு இல்லாமலாகிவிடும். நீங்கள் எதை நினைத்தாலும் அல்லாஹ் அந்த விடயத்தை உங்களுக்கு லேசுப்படுத்தி தருவான். இதே போல சகலவிதமான மனக்கவலைகள் அடியோடு இல்லாமலாகிவிடும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் அருமையானவர்களே. ஆகவே இப்படியாப்பட்ட அமல்களை இறை நம்பிக்கையுடன் உறுதியான எண்ணத்துடன் செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.